டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? மெயின்லி 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெப் அப், இன்னொன்று வந்து ஸ்டெப் டவுன். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை அதிகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை கம்மி பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. சரி, எதுக்கு இந்த வோல்டேஜ் அதிகம் பண்ணணும், கம்மி பண்ணணும்? உங்களுக்கு தெரியுமா, நமக்கு தேவையான ரெக்வயர்டு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு தேவையான வோல்டேஜ் அப்படிங்கிறது 220 வோல்ட். பவர் பிளான்ட்டில் ப்ரொடக்ஷன் சைடு நமக்கு சென்ட் பண்ணுற வோல்டேஜ் 11,000 வோல்ட். எதுக்கு இவ்வளோ அதிகமான வோல்டேஜை அந்த கனெக்டிங் வயர் வழியாக டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக சென்ட் பண்ணோம்? நமக்கு 220 வோல்ட் தான் வேணும், ஆனால் 11,000 வோல்டேஜ் தான் இந்த ஹெச்டி லைனில் வரும். அதுக்கப்புறம் சப்ஸ்டேஷன் வந்து அந்த வோல்டேஜ் மறுபடியும் ஸ்டெப் டவுன் பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கமர்ஷியல் அண்ட் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வேண்டி. சரி, இதோட ரீசன் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், பவரோட ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ்டு பவர் எவ்வளோன்னு எழுதிடலாம். அண்ட் பவரோட ஃபார்முலா ஆக்சுவலாக ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். வோல்டேஜ் இன்டூ கரண்ட் ப்ரொடியூஸ்டு பவர், அண்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் ப்ரொடியூஸ்டு பவர் நம்ம எழுதிட்டோம். அண்ட் இந்த ஐங்கிற கரண்ட்டு தான் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. இந்த லைனில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஐங்கிற கரண்ட்டை சென்ட் பண்ணலாம். அண்ட் என்ன ஒரு கண்டக்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு இட் ஆஃபர்ஸ் சம் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுறத ஆர்னு வச்சுக்கலாம். அப்போது ஐங்கிற கரண்ட் ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸில், அப்போது சீரிஸ் கனெக்ஷனில் கரண்ட்டோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எப்போவுமே கரண்ட் மாறாது. ஆனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வெளியாக ஃப்ளோ ஆகுது. அது கண்டக்டர் தான், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். அப்போது பவர் லாஸ் கொஞ்சம் நடக்கும். அந்த லாஸ் இன் பவர் எழுதிடலாம். பவர் லாஸ் ஈக்குவல் டு, அண்ட் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே கரண்ட் இருக்குது அண்ட் ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ். அதனால் பவரோட ஈக்குவேஷன்ஸ் வேற ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். I² R அப்படிங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் வர்ற கரண்ட்டுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கரண்ட் எப்படி எழுதலாம்? கரண்ட் ஈக்குவல் டு பவர் பை வோல்டேஜ்னு எழுதலாம். அண்ட் இங்கே கண்டுபிடிச்ச இந்த கரண்ட்டோட ஈக்குவேஷன் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். ஸோ பவர் லாஸ் என்ன ஆகும்னு பார்க்கலாம். பவர் லாஸ் ஈக்குவல் டு I²ங்கிற இடத்துல அண்ட் பவர் பை V. ஸோ ப்ரொடியூஸ்டு பவர் ஸ்கொயர்ட் பை V². ஸ்கொயர் இருந்ததுனால ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். I² இன்டூ R. அண்ட் இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். அண்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் பாருங்கள். எனக்கு பவர் லாஸ் வந்து மினிமம் பண்ணணும் அண்ட் பவர் லாஸ் வந்து மினிமம் பண்ணணும். அண்ட் இது மினிமம் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஆரோட வேல்யூவை கம்மி பண்ணணும். அப்போது அது மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வர மாதிரி ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0வெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் ப்ரொடியூஸ்டு பவரை கம்மி பண்ணணும். ப்ரொடியூஸ்டு பவர் கம்மி பண்ணோம் அப்படின்னா நான் எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு மினிமம் பவர் நான் ப்ரொடியூஸ் பண்ணியே தான் ஆகணும். ஆனால் இதெல்லாம் நான் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் பண்ணிடலாம், நான் ப்ரொடியூஸ் பண்ணுற அல்லது சென்ட் பண்ணுற வோல்டேஜை அதிகம் பண்ணிக்க முடியும் ப்ரொடக்ஷன் சைடு. ஸோ பவர் பிளான்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் விண்மில் எடுத்துக்கலாம். விண்மில்லில் ப்ரொடியூஸ்டு பவரை அதே வேல்யூ வச்சுட்டு வோல்டேஜை ஹை வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணிடுவாங்க ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி. ஸோ வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா ஐடியா அவ்வளோதான். வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா அண்ட் லாஸ் கம்மியாயிரும். பவர் லாஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன் கம்மியாயிரும். ஸோ இதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 11,000 வோல்ட்டில் ஹெச்டி லைனில் அண்ட் ஹை வோல்டேஜில் அந்த கரண்ட் வரும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 220 வோல்ட்டுக்கு நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடக்குது. இப்போ கன்க்ளூட் பண்ணிடலாம். டு ரெடியூஸ் பவர் லாஸ், வோல்டேஜ் ஷுட் பி லார்ஜ் அமாங் தி டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ டிரான்ஸ்மிஷன் ரொம்ப தூரம் அதை ட்ராவல் பண்ணுற வேண்டிய இடத்துல வோல்டேஜ் அதிகம் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணி அண்ட் ஹை வோல்டேஜில் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் பவர் லாஸை மினிமம் பண்ணுறது தான் அல்டிமேட் எய்ம்.